சங்கீதம் உங்களுக்கு நல்லா வரணும் அப்படின்னாக்கா ஒரு 10 வருஷமாவது உழைக்கணும் அதுக்கு. அவங்க படிச்சுட்டே இதெல்லாம் இப்போ எல்லாருமே படிக்கிறாங்க, நல்லா படிச்சிருக்காங்க, ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கும் வர்றாங்க. அதே சமயத்தில் இதையும் வேறு எந்த மற்ற வேலையெல்லாம் பண்ணாமல் இது நல்ல ஆர்வத்தில் கற்றுக்கிறாங்க. கற்றுட்ட பிறகு என்ன நெக்ஸ்ட்டு? பாடணும். பாடுறதுக்கு ஒரு மேடை வேண்டி இருக்குது. அந்த மேடை அவங்களுக்கு கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்காக. இது எனக்கு எனக்கு திரும்ப திரும்ப யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு அரங்கத்தில் அவங்க ஒரு கச்சேரி வைக்கணுன்னாக்கா ஒரு மாதத்துக்கு 4 கச்சேரி, இந்த மார்கழியில் ஒரு 30-40 கச்சேரி இப்படி வைக்கணும். இப்போ வைக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு டாப்பில் இருக்கிறவங்க தான் வேணும். யாருக்கு பெஸ்ட் இருக்கோ, யாருக்கு கூட்டம் வருதோ, யாருக்கு பேர் இருக்கோ அவங்கள தான் வைக்கணுன்ற. அதனால இவங்க தான் திரும்ப திரும்ப பாடுறாங்க. எத்தனை வருஷம் பாடுறாங்க? 20 வருஷம் 30 வருஷம் இவங்களே பாடிட்டு இருந்தா இவங்களுக்கு வயசுடுறது, இவங்க என்ன பண்ணுறது? இவங்களுக்கு இடமே கிடைக்க மாட்டேன்றது. ஏன்னா அவங்க தான் பெஸ்ட்டு, அதில் தப்பே கிடையாது. அவங்க தான் பெஸ்ட்டு இருக்கிறது இல்லை. டெண்டுல்கர் நீங்கள் பார்த்தீங்க, ஒரு 25 வருஷம் ஆடிட்டு தானே ரிட்டையர் ஆனார். அது வரைக்கும் யாரும் அந்த இடத்துக்கே வர முடியல. அதே போல தான் எல்லா ஃபீல்டில் டாப்பில் இருக்கிறவங்க அப்படின்றதுக்கு. அதுக்காக இதை நான் ஆரம்பித்ததும்